பாருங்களேன் அவங்க பொங்கல் வைக்கிற அழக. முட்டை போட்டு முடித்தாங்க, அந்த அக்களை பொங்கல் வச்சிடலாமே அப்படின்னு பொங்கல் வைக்காங்க. ஆனால் ஒரு பொங்கலை 9 பேர் சேர்ந்து வைக்கிறாங்க. அந்த பொங்கலை வைக்கிறதுல நான் பக்கத்தில் போனேன். போய் சரி எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதில் நம்ம எதுக்கு வேஸ்ட்டா அப்படின்னு நினச்சிட்டு அப்படி ஒரு சுற்றிட்டு அப்படியே வந்துட்டேன். பாருங்கள், இவங்க 2 பேரும் அக்காளும் தங்கச்சும் உட்காந்து என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. பேசிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி என்ன தான் பேசுகிறாங்கன்னு பக்கத்தில் போய் உட்கார்ந்தோம்னா, நம்ம போனோன்னா அவங்க பேச்சை அப்படியே மாற்றிட்டாங்க. என்னடா இப்படி நம்ம பேச்சை மாற்றிட்டாங்களே அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சரி அதுக்கப்புறம் சரி வேறு பக்கம் நம்ம சுற்றி பார்க்க போகலாமேன்னு பார்த்தா, அங்கே பாருங்கள் குட்டீஸில் பெரியவங்க வர ஆடுறாங்க. அந்த காலத்து ஆட்டத்தை பிள்ளைங்க ஆடுறத மலரும் நினைவுகள். ஏன்னா இந்த காலத்தில் எந்த பிள்ளைங்களுமே இப்படி ஆடி நான் பார்த்ததே இல்லை. அவங்க எவ்வளோ சந்தோஷமாக ஆடுறாங்கன்னு பாருங்களேன். நம்ம மனசில் ரொம்ப சந்தோஷம் இருந்தால் அதை நம்ம வெளிப்படையாக கண்டிப்பாக காட்டுவோம். பாருங்கள், பச்சை குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வர ஆடுறாங்க. அப்படின்னு அவங்க தான் ஆட முடியுமா, என்னாலே ஆட முடியாதான்னு நானும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு வந்துட்டேன். நல்லாவே இருந்துச்சுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த மரத்தை பிடிச்சி அப்படியே ஆடும்போது சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படின்னு வெக்க தாங்க முடியலையே அப்படிங்கிறதுனால எல்லோரும் ஐஸ் வைன் தந்தாங்க. நம்ம ஐஸை கண்டா விடுவோமா? சரி அப்படின்னு எனக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன ஐஸ் வேணும் அப்படின்னாங்க. எனக்கு சேமியா ஐஸ் தான் வேணும்னு சேமியா ஐஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்படி இந்த குளத்தில் எப்படி மீன் பிடிக்காங்கன்னு பாருங்களேன். எல்லோரும் யாருங்க இங்கே நம்ம கோயிலுக்கு வந்தவங்க தான். நம்ம மச்சான், நம்ம அண்ணன், இப்படி எல்லாருமே சேர்ந்தவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சரியான அழி. அந்த அழிக்குள்ளே மீன் பிடிக்காங்க. அதை பார்க்கவே ஐயரவாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போமேன்னு பார்த்தோம். அந்த மீனை பிடிச்சி அவங்க அதை பொரித்து சாப்பிட்டுட்டாங்க. பாருங்கள், தலைவாழை இலை போடுங்கன்னா அரைவாழை இலையை போட்டுட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லையேன்னு அப்படியே பிரியாணி வச்சுட்டாங்க. பிரியாணி மட்டும் இல்லை, அவங்க யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சாங்க. மட்டன், சிக்கன் அப்படின்னு அதையெல்லாம் சேர்த்து வச்சாங்க. பிறகு சாப்பிடாதவங்களுக்கு சாம்பார் சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு. இந்த பக்கம் பாருங்கள், அவ்வளோ சாம்பார் சாப்பாடு தான். இந்த பக்கம் சிக்கன் பிரியாணி, அந்த பக்கம் போனால் சாம்பார் சாப்பாடு. நம்ம எந்த பக்கம் வேணாலும் உட்காந்துக்கலாம். நான் எந்த பக்கம் உட்காந்துருப்பேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்களேன், குட்டீஸ்கள்லாம் எப்படி சாப்பிடுது அப்படின்னு. அந்த குட்டீஸ்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. அவ்வளோ மொட்டை போட்டாச்சு, காதை குத்தியாச்சு, கம்மலெல்லாம் தொங்க விட்டாச்சு. பாருங்கள், காற்றுல பச்சை சிவப்புகள் கம்மல் கிடக்கிறத இப்படி ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு பாணியில் ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வேலை பெற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.